என் தங்கமே, நீ மறந்து விட்டாயா? உன் கருப்பன் உனக்கு சொன்ன அந்த நாள் வந்து விட்டது என்பதனை. என் குழந்தையே, அப்படி என்ன நாள் வந்திருக்கின்றது? கருப்பன் உனக்கு என்ன சொல்லி இருந்தேன் என்பதனை நீ மறந்திருப்பாயானால் இன்றே உன் அப்பன் உனக்கு அதனை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றே உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் நினைக்கின்றேன். கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வரும் பொழுது அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் நினைக்கின்ற விஷயங்களை தெளிவாக பெறக்கூடிய உண்மையான பிள்ளைகள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே இந்த கருப்பன் கணித்து கொண்டுதான் வருகின்றேன் அல்லவா? அப்படியானால் நாளை நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இது நான் ஏற்கனவே உனக்கு குறித்து கொடுத்த ஒரு நாள். அப்படியானால் என் பிள்ளை, இதனை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்குவதை விட நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நாளில் உனக்கான வெற்றியை தேடி என் பிள்ளை நீ பயணிக்க தொடங்கு. நான் இருந்து உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் உனக்கான எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடரும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை விருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும். நான் இருக்கும் பொழுது என் குழந்தை, இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நல்லதை நடத்த தொடங்கிவிட்டது. சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ என்னவென்று உணர்கிறாயா? சில நாட்களாகவே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்கிறாயா? அப்படியானால் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ நிச்சயமாக இனி கண்டுபிடித்து விடுவாய். அப்பன் உன் முன்னால் வந்ததற்கான தெளிவான காரணத்தையும் நீ தெரிந்து கொண்டு விடுவாய். சரி, நான் சொன்ன நாள் என்ன நாள் என்பதனை உனக்கு நான் சொல்வதற்கு முன்பாக என் குழந்தையே, உனக்கு இந்த கருப்பன் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா? நீ வாடி நின்ற பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்த தெய்வம் இந்த கருப்பன் நான் என்பதனை அறிவேன். அதனால் எப்பொழுதுமே இனி உன்னை வாட விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உன் விருப்பப்படி நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க இந்த கருப்பன் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று எதையும் என் பிள்ளை நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும். கருப்பன் சொல்லக்கூடிய உண்மைகளும் உன் வாழ்க்கை இனிமேல் செல்லக்கூடிய திசைகளும் உனக்கு எதை தரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ எல்லாவற்றையும் தாண்டித்தான் உனக்கான பேரதிசயத்தை உணரப் போகின்றாய். எல்லா விஷயங்களையும் கடந்துதான் நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை என்னவென்று கண்டு கொள்ளப் போகின்றாய். இனிமேலும் எதையும் நினைத்து நீ கலங்காமல் இரு. இனிமேலும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ வருந்தாமல் இரு. உன்னை சுற்றி நான் வந்து நடத்துவதை சர்வ நிச்சயமாக உனக்கு புரியும்படிதான் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முகமூடி அணிந்து ஏமாற்றும் இந்த உலகத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனென்றால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமுமே சில காலம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே நீ பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பிற்கும் ஆளாகிவிட மாட்டாய். பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும், நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்தியவர்களையும்,
நீ வியாதியில் அவதிப்படும் பொழுது உன்னை விசாரித்தவர்களையும் ஒருபோதும் மறக்காதே. இவர்கள்தான் உன்னுடைய உண்மையான சொந்தங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற இதுபோன்ற உறவுகளை விட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது? நம்மை தேடி வருகின்ற நல்லவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடுகின்றாய். நம்மை தேடி வருகின்ற உண்மையானவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடுகின்றாய். அதன் பிறகு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவும் சரியில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? என் குழந்தையே, நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலக்கம் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக கவனிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள பழகு. இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒருவிதமான மனக்குழப்பத்தோடு இருப்பதை விட என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எதிர்கொள்கின்ற ஒரு துணிவுதான் உன்னை இங்கு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனதிற்குள் உறுத்தலாக இருக்கும். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு தவறுகளை அவ்வப்பொழுது தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது மட்டும்தான் அதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்தி தர வேண்டும் என்ற முடிவினை சரியாக எடுக்கும் பொழுது அதை உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. அதை உனக்கு நான் எப்பொழுதும் உறுதியாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கிட நீ எப்பொழுதும் முன்னே வந்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ இன்னமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்தாலும் அதை உன்னால் அவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீ சென்று விடுவாய். எல்லாவற்றிலும் இருந்து நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும். மிக பெரிய நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பெற நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் எண்ணியபடி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் உனக்கான பேரதிசயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கும். நீ தொலைத்ததையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய். இந்த வாழ்க்கை உன்னை எந்த இடத்தில் காயப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ மீண்டு வருவாய். சரி, இப்பொழுது நாளை என்ன நடக்கப் போகிறது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் முன்பே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று. ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நீ விரும்பிய பல உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று. நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டிருந்தாயோ அதை நான் அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றி தருவேன் என்று அப்பன் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அப்படியானால் நான் வாக்குறுதி கொடுத்த அந்த நாள் வந்து விட்டது. நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிப்படி நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய அந்த நாள் வந்து விட்டது என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஆடி வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும். ஆடி வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும். இதனை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ மனம் விரும்பி நிற்கும் பொழுது
உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எதற்கும் கலங்காமல் கருப்பன் சொன்னது போல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் நல்ல நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள துணியும் பொழுது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருமல்லவா? அப்படித்தான் கருப்பனின் பிள்ளையான உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன். அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், இவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. யார் உன்னை ஏமாற்றினாலும், யார் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், இனி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையாக நின்று நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் உனக்குள் பேரதிசயத்தை நடத்த தயாராகி விட்டது. இந்த சூழ்நிலைகள் உனக்குள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை கொண்டு வர தயாராகி விட்டது. இனி நடந்து முடிந்தது எல்லாம் என்னவென்று நீ கணித்து விட வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டும் என்றே உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அற்புதங்களையும் நீ விரும்பிய அதிசயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பார்கள். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களும் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல அற்புதத்தை உனக்கென நடத்தி தருவார்கள். அந்த அளவிற்கு உன்னுடைய சூழ்நிலைகளை இந்த கருப்பன் மாற்றிவிட்டேன். யார் நினைத்தாலும் சரி, இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, உனக்கு நடப்பது நல்லதாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டியது அத்தனையும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் நீ காண வேண்டிய நேரம். இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் நீ அடைய வேண்டிய வெற்றியை முழுமையாக அடைய வேண்டிய தருணம். இனி எந்நாளும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை என்பதனை உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம். கலங்காமல் நீ முன்னேற வேண்டிய தருணம். இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தாலும் கருப்பனின் கைபிடித்து நடக்கிறோம் என்ற திமிரோடு என் பிள்ளை நடந்து செல். நீ நிச்சயமாக நல்ல பாதையில் பயணிக்கும் பொழுதும் நல்ல விஷயங்களுக்காக நீ முன்னேறி செல்லும் பொழுதும் அந்த இடத்தில் கருப்பன் உன்னை வழிநடத்துவான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரும் எதையும் செய்து விட்டாலும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். நீ விரும்பியதை விடவும் பல அற்புதங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். அதுபோலத்தான் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய ஆசிகளோடும் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை நடத்த தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை இதுவரையிலும் அவமானப்படுத்தியவர்களும் இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் இனி ஒருபோதும் உன் அருகில் கூட நின்று பேச முடியாத அளவிற்கு மிக பெரிய கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நடக்கின்ற பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்லதை கொடுக்க தொடங்கிவிட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எண்ணினாலும் சரி, உனக்கு தரவிருக்கின்ற வெற்றியை நான் உறுதியாக தருவேன். உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நான் உறுதியாக உனக்கு கொண்டு வந்து தந்திடுவேன். கருப்பன் சொன்ன நாள் நாளைய ஆடி வெள்ளிக்கிழமை. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய அதிசயம் ஒன்றை நடத்தியே தீருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.